உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினார். நம்முடைய முகாமின் கருப்பொருள் என்ன? அறுவடையாளர்கள், ஹார்வெஸ்டர்ஸ்ல ஒரு டாக்டருக்கு முன்னாடி டிஆர்னு போடுவாங்க, என்ஜினியர்ஸ் இஆர்னு போட்டுக்கிறாங்க, இல்லை பாஸ்டர் பிஆர்னு போட்டுக்குவாங்க. நீங்கள்லாம் ஹெச்ஆர்னு போட போறீங்க. என்ன தெரியுமா? நீங்கள்லாம் ஹார்வெஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இந்த வருஷம் கையில் எடுத்து எப்படியோ ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். சரி, ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 126. பல முறை நாம் படித்து பல கோணங்களில் பல விதங்களில் இந்த சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த சங்கீதத்தை படிக்க போகிறோம். நம்ம மாறி மாறி இதை வாசிக்க போகிறோம். சரியா? நான் முதல் வசனம் படிக்கிறேன், நீங்கள் 2வது வசனம் படிப்பீங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். ஹல்லேலூயா. இந்த சங்கீதமானது, இதன் பின்னணி, இஸ்ரவேலர் சிறையிருப்புக்கு போன பொழுது, அதாவது யூதா கோத்திரத்தார் சிறையிருப்புக்கு போய் 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப வருவோமா வர மாட்டோமா என்று நம்பிக்கையே இல்லாமல் அவர்கள் அழுது கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் கோரேஸ் என்ற ஒரு அரசனை எழுப்பி அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்த 1வது வருஷம் ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்ய சொல்லுகிறார். அந்த சூழ்நிலைமையிலே எழுதப்பட்ட ஒரு சந்தோஷமான சங்கீதம் தான் இது, ஆரோகண சங்கீதம். என்ன சங்கீதம்? இந்த பாடலை என்ன செய்வார்கள்? இஸ்ரவேலர் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போகும் பொழுது இந்த ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் இருக்குதா? 120ஆம் சங்கீதத்தில் முதல்ல என்ன இருக்குது? 121 என்ன இருக்குது? சத்தம் குறைஞ்சிட்டே போகுது. 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131 வரிசையா வருது. 31, 32, 33, 34 ஆரோகண சங்கீதம், ஜாய்ஃபுல் சாம்ஸ். இது என்ன செய்வாங்க? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது பாடிக்கொண்டே செல்வார்கள். சரி, இந்த சங்கீதம் இன்றைக்கு நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது? கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவானாம்? கம்பீரத்தோடே திரும்ப வருவான். ஆண்டவர் விதைக்கிற ஒரு மனிதன் அல்லது விதைக்கிற மக்களை குறித்து இந்த சங்கீதத்திலே 5 செய்தியை உள்ளே சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் விதைக்க போகிறீர்கள். பலவிதமான காரியத்தை நாம் விதைக்க போகிறோம். அதில் இங்கே அள்ளித்தூவும் விதையை, அப்ப அவன் எதை விதைக்கிறான்? எதை தூக்கிட்டு போறான்? விதை. சரி, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறானா? ஏன்னா இது விளையுமா, இது பலன் கொடுக்குமா, இதுல எனக்கு லாபம் இருக்குமா, இது நஷ்டமாயிருமா அப்படின்னு கண்ணீரோடே அவன் அள்ளி தூவுகிற விதையை எடுத்து தூவிக்கொண்டே போகிறானா. ஆனால் வசனம் சொல்லுது, வசனத்தின் பின்பகுதி, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? கம்பீரத்தோடு வருவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுது கொண்டே விதைக்கிற மக்களுக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இந்த
இந்த சபை ஒரு 30 ஆண்டுகளுக்கு 1980ஆம் ஆண்டு கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குது நம்ம சர்ச்சு. 84 எப்படி இருக்குது, 85 எப்படி இருக்குது, 89 எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது. அப்போ துவக்கம் அங்கே எப்படி விதைச்சிருப்பாங்க சொல்லுங்க. கண்ணீரோடே 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 விதைச்சு. அதனால தான் இப்போ நீங்கள்லாம் இருந்து எப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறீங்க. அப்போது விதைக்கிறவனுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு விதைக்கிற பெண்ணுக்கு பலன் உண்டு. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் பலன் உண்டு. எனக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் என்னிடத்தில் இருக்குது, ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார் என்று. சரி, இந்த சங்கீதத்தில் 5 விதமான அறுவடையாளர்களை குறித்து சங்கீதம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒன்று பர்சனல் ஹார்வெஸ்ட். எப்படி? தனிப்பட்ட ஒரு அறுவடை. இதில் ஒரு மனுஷனை தனியாக சொல்லியிருக்குது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன். பக்கத்தில் சுமக்கிறவள்னு போட்டுக்கலாமா? சரி, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போகும்பொழுது எவ்வளோ நாள் பாரங்களை இருதயத்தில் சுமந்துட்டு போனீங்க. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்துச்சா? வந்திருக்குதா? பாதி சத்தம் காணும். எவ்வளோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறாருல்ல, எவ்வளோ கண்ணீரோடு எவ்வளோ ஜெபம் பண்ணும். அப்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பது எப்போ புரியும்னா, கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சாதான் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தெரியும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையுமே என்கரேஜ் பண்ணுவேன், ஒரு டைரி போட்டு என்ன செய்யுங்க, எழுதுங்க. அப்படி இல்லை, இப்போ ஃபோனெல்லாம் நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறீங்க, ஒரு நோட் புக்கில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி டெய்லி டேட் போட்டு அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சால் 2 லைன் நீங்கள் எழுதிட்டு 1 மாதம் கழித்து திருப்பி பாருங்க. ஐயோ, அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் செய்த நன்மைகள் அது அதிசயமாக இருக்கு. ஆண்டவரே, இவ்வளோ அருமையாக நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கிறீங்க. சில வேளைகளில் சின்ன சின்ன விஷயமாய் கூட இருக்கலாம், அந்த சின்ன விஷயத்தில் கூட அழகாக அப்படி நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சுருப்பார். அப்போது இது ஒரு பர்சனல் ஹார்வெஸ்ட். சொல்லுங்க, தனிப்பட்ட ஒரு அறுவடை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தையும் உங்கள்கிட்ட பர்சனலாக இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் பர்சனலாக ஒரு ஹார்வெஸ்ட்டை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். புக் ஆஃப் ஹோசியா chapter 2 verse 23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1051வது பக்கம். சிறிய தீர்க்கதரிசிகள் சில வேளைகளில் பைஹார்ட் பண்ணலைன்னா தேடிக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளே வசனம் வாசிச்சு என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. இந்த வருஷத்தில் என்ன பண்ணுங்க, 66 புக்கையும் ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, படிக்கிறது இல்லை, பைஹார்ட் பண்ணணும். சரியா? ஒரு நல்ல பாட்டு இருக்குது, 66 புக்ஸ் இன் த பைபிள் அப்படின்ட்டு. நெட்டில் போய் பாருங்கள், அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் சில பாடல்கள் இருக்குது. எப்படியோ இந்த வருஷம் 66 புக்கை என்ன செய்றீங்க, பை ஹார்ட் பண்றீங்க. சரி, இப்போ வாசிங்க பார்க்கலாம். 1051வது பக்கத்துல. நான் அவளை, எல்லாரும் கவனிங்க, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். இங்க ஆண்டவர் ஒரு பர்சனலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு செய்தி சொல்றாரு. நான் அவளை எனக்கென்று என்ன செய்ய போறேன், பூமியில விதைக்க போகிறேன். தட் மீன்ஸ் யூ ஆர் a seed. நீங்களே ஒரு விதை. உங்களை ஆண்டவர் இது ரொம்ப பலம் தருகிற ஒரு விதை, பயனுள்ள விதை அப்படின்னு அறிஞ்சுதான் உங்களை பிரித்தெடுத்து தனக்கென்று பிரிச்சுக்கிட்டாராம். வசனம் அழகா சொல்லுது, அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் என்ன செய்வேன், இறங்குவேன். உங்களை ஆண்டவர் விதைச்சா அது ஒரு செடியா வளரணும், அது ஒரு மரமா வளரணும், அது கனி தரணும். ஆண்டவர் என்னை 18வது வயதில் கண்டுபிடிச்சார். 18வது வயதில் என்னை ரட்சித்து என்னை அவருக்கென்று விதைத்தார். யாருக்கென்று விதைத்தார்? அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன், வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை யாருக்கு தான், இயேசுவுக்கு தான், வேற எதற்கும் வாழ மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை அன்னைக்கே உள்ளத்தில் வச்சதுனால காலங்களும் சூழ்நிலைமைகளும் மாறின பொழுதிலும் ஆண்டவர் கூடவே இருந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற உதவி செய்தார். உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பூமியில விதைச்சிருக்கிறாரு. அந்த விதை ஒரு பலன் தரணுமா தரக்கூடாதா?
நீங்கள் வீட்டில் ஒரு தக்காளி விதையை விதைச்சிட்டு அது பழம் தரலன்னா செடியவே பிடிங்கி போட்டீங்க. எத்தனை பேர் இல்லை? இன்னும் ரோஸ் வச்சு பூவே வரமாட்டேங்குது, குரோட்டன்ஸ் வச்சு முளைக்க மாட்டேங்குது, மணி பிளான்ட் வச்சு அது செடி வாடி வாடி போகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு மணி பிளான்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ விசனப்படுறீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு விதையாக விதைச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ துளிர் வரும், எப்போ கிளை வரும், எப்போ அது மேலே பூக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, காய் வர ஆரம்பிச்சிருச்சுல, கட்டாயம் கனித்தர் உடனே வேக வேகமாக சுற்றிலும் கொத்தி எரு போட்டு அப்படிலாம் வேலை செய்கிறாரு. நான் கதை சொல்லலை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அப்புறம் என்ன சொல்லுது வசனம்? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. வசனம் சொல்லுது. ஏசாயா ஒரு பாட்டை பாடுறாரு. என்ன சொல்ற? என் நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, வேலி அடைச்சாரு, கற்களை பொறுக்கினாரு, அது நற்குல திராட்சை செடிகளை நட்டாரு, கோபுரத்தை கட்டினார், ஆலையை உண்டு பண்ணினார், நல்ல பழம் வேணும்னு எதிர்பார்த்தார். இந்த வருஷம் உங்க பர்சனல் லைஃப் ஆண்டவருக்குன்னு கான்சிக்ரேட்டடாக மாறிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு, சிற்றின்பங்களுக்கு, அதுக்கு இதுக்கு ஓடுனதுலாம் போதும். காலையில் பாஸ்டர்மா சொன்னாங்கல்ல, பெண்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க வீட்டில்? 10 மணி நேரம். எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கிடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாக செஞ்சுருங்க. உங்களால் முடியுமானா வேலை செய்வதற்கு யாராவது 2 ஆட்களை போட முடியும்னா போட்டுட்டு நீங்கள் நான் ஆண்டவருக்கு எப்படி கனி தரலாம், என் பர்சனல் லைஃப்பில் என் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதில் ஒன்று, யூ பி இன் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த வருஷம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ற ஒரு கனியை நீங்கள் தரணும். 2வது, யூ பி வித் காட்ஸ் வேர்ட். இந்த வருஷம் அப்பா நான் ஒன்றுமே செய்ய முடியலனாலும் 2 காரியம் செய்ய போகிறேன்பா. உங்கள் சமூகத்தில் உட்கார போகிறேன், உங்கள் வசனத்தை படிக்க போகிறேன். ரொம்ப நாளாக ஜோம் பண்ணுற ஒரு ஆளை ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டார். எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் எங்கள் குடும்பத்திலே ரொம்ப எதிர்ப்பு. நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப எதிர்ப்பாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அந்நாட்களில் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி உண்டு. நாங்கள் 2 பேர் என்ன செய்வோம், என் கிளினிக் டைம் முடிஞ்ச உடனே அவள் கரெக்டாக 11 மணிக்கு வருவாள். 8 to 11 என்னுடைய கிளினிக் டைம். 11 மணிக்கு வந்த உடனே ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாள். 11 மணிக்கு 2 பேரும் முழங்கால் போடுவோம், உட்காந்து 1 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம். என்ன ஜோம் பண்ணோன்னு இப்போ தெரியல. 2 hours எவ்ரி டே. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சாயங்காலம் ஒரு கிளினிக், வீட்டில் ஒரு கிளினிக் இருந்துச்சு. சாயங்காலம் அந்த கிளினிக்கை பார்த்துட்டு ராத்திரி மொட்டை மாடியில் போய் ராத்திரி 11 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவேன். ஜெயராணி, நீ என்ன ஜோம் பண்ண? தெரில என்ன ஜோம் பண்ணேன்னு. ஆனால் ஒன்று ஒரு கிட்டாரை போட்டுட்டு கண்ணீரோடு அவரை பாடி 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 ஐ வர்ஷிப்ட் மை காட். அவர் நீ ஆத்தும ஆதாயம்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உன் அன்பை எதிர்பார்க்குறாரு. நீ அவரோட நேரம் செலவழிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் வசனத்தை ஆசையாக வாசிக்கணும்னு விரும்புகிறார். பல வருஷங்கள் இப்படி என் வாழ்க்கை அந்தரங்க அறையில் போச்சு. பல வருஷங்கள் என்ன ஜெபம் பண்ண எனக்கே தெரியாது. 8 மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், 6 மணி நேரம்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், 5 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் என் டைமை வேறு மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிக்குவேன். காலையில் இத்தனை மணிக்கு எழுமணும், இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ நேரம் அதை செய்யணும், இதை செய்யணும். ஸோ அந்த நேரங்கள் எல்லாம் தேவனோடு செலவழிச்சது. ஆண்டவர் பார்த்தாரு, உன் நேசம் இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. உன் அன்பு எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது. உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டான்னு எத்தனையோ முறை பேசுகிற கண்ணில் என்ன இருக்குது? கண்ணீர் தான் இருக்குது. அதைத்தான் நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் உங்களை விதைச்சிருக்கிறார்ல, அந்த விதைத்த விதைக்கு பலனா லவ் ஜீசஸ். லவ் ஜீசஸ். இயேசுவை நேசிக்க பழகுங்க.
அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட். அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா லெட் him ஹார்வெஸ்ட் your love for him. அவருக்காக நீங்கள் வச்சிருக்கிற அன்பு, அந்த வைராக்கியம், என்ன நடந்தாலும் சரி நான் இயேசு விட்டு போக மாட்டேங்கிற அந்த ஒரு வைராக்கியம். இங்கே இருக்கிற யங் கேர்ள்ஸ், ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ. மகளே, நீ இயேசுடைய அன்பை சரியாக உணர்ந்துட்டன்னா நீ வேற அன்புக்கு போகவே மாட்ட. அதனால தான் சமாரிய பெண்ணிட்ட வந்து ஜீசஸ் பேசும்போது சொன்னார், உன்கிட்ட பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தா நீயே அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. நீ ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளோ மேன்மையானதுன்னு உணர்ந்திருந்தா, God give me that living water, I need you, I need more of Jesus, I need more of his loveன்னு அவருடைய அன்பை வாங்கி வாங்கி குடிக்க 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 உன்னிலிருந்து கனிகள் புறப்படும் பாரு. அது only for Jesus. ஹல்லேலூயா. அவர் மட்டும், அந்த நேசர் மட்டும் வந்து அந்த கனியை புசிக்கும்படி தனிப்பட்ட பர்சனல் ஹார்வெஸ்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் கீபோர்டு. பர்சனல் ஹார்வெஸ்ட் சொல்லுங்க. அது என்ன ஹார்வெஸ்ட்? பர்சனல் நானும் என் இயேசுவும். நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும். புயல் வீசும் படகிலே நானும் என் இயேசுவும், அலை மோதும் கடலிலே நானும் என் இயேசுவும், அதிகாலை விழிக்கையில் நானும் என் இயேசுவும், ராஜாமத்தில் துயில்கையில் நானும் என் இயேசுவும், 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 நானும் என் இயேசுவும். பலவீன நேரத்தில் நானும் என் இயேசுவும், பாடுகள் நடுவிலே நானும் என் இயேசுவும், அவமான நேரங்களில் நானும் என் இயேசுவும், அதிகாலை நேரத்தில் நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவும். ஹல்லேலூயா. 40 வருடங்கள் இந்த இயேசுவோடு நடக்கிறேன். அவருக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு குறையவே இல்லை, குறையவே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், ஒரே ஒரு கனி, அந்த கனியை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். எது தெரியுமா? யுவர் லவ், யுவர் லவ். அதனால தான் எபேசு சபைக்கு எழுதும்போது சொன்னாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டேன்னு, உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் குறை இருக்குதுமா, இந்த வருஷம் அதை சரிப்படுத்திடு. ஹல்லேலூயா. பர்சனல் ஹார்வெஸ்ட்.
ரெண்டாவதாக ஃபேமிலி ஹார்வெஸ்ட். என்ன ஹார்வெஸ்ட்? உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அறுவடை நடக்க போகுது இந்த வருஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சரி, நம்ம முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சிஸ்டர், ஜெபம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன், 30 வருஷம் ஆச்சு, அந்த மனுஷன் வரமாட்டிக்கிறாரு சிஸ்டர் அப்படிங்கிறீங்கல்ல. என்ன சொன்னாலும் அவர் வேற கோயிலுக்கு போறாரு, வரமாட்டிக்கிறாரு. எல்லாம் நல்லா பேசுவார், துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, பொருளெல்லாம் வாங்கி தருவார். சர்ச்சுக்கு வானா வரமாட்டார், வாசல்ல கொண்டாந்து விடுவார், ஆனால் உள்ள வரமாட்டார். இதானே உங்க பிரச்சனை? பிள்ளைங்க சண்டையில் வீட்டில் தூங்குது சிஸ்டர், அது என்னவோ ஐடி வேலைக்கு போச்சு, போகிறதே போச்சு, அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது, காலையில் சர்ச்சுக்கு வரமா. எல்லா குடும்பத்திலையும் இப்படி விதவிதமாக பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு கூட என்னத்துக்கு கோயிலுக்கு போய் ஆண்டவற்றை எவ்வளோ ஜோம் பண்ணோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் முழு குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றும் கிடையாது. அது நடக்குமா? என் லைஃப்பில் நடக்குமானா நடக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய முழு குடும்பமும் ஒரே நாளில் என்ன செஞ்சது? ரட்சிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டில் திடீர்னு ஒரு நாள் பேதுரு வராரு, கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ உங்க குடும்பத்தை கூட ஆண்டவர் முழுசுமா ரட்சிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நடக்கும். ஒரு பெண் பாவியா இருந்தா, அவள் லைஃபே சரி கிடையாது. ஆனால் ஒரு நாள் வேவுக்காரர்கள் அவள் வீட்டை தேடி வராங்க. என்னோடு கூட ஜாஷுவாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். வேவுக்காரர்கள் அவளை தேடி வரும் பொழுது அந்த பெண் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்கள பார்த்து சொல்லுகிறாள், வாசிங்க 9வது வசனம், 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவ சொல்றா, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இத நான் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறேன், என் வீட்டாருக்கெல்லாம் தெரியாது. அவளுக்கு கணவன் இருந்ததாக தெரியல. அவள் லைஃப் ஒரு சின்ஃபுல் லைஃபாக இருந்துச்சு. ஆனால் காட்ஸ் லவ் பாருங்க, அவளை எப்படி சந்திக்க வருதுன்னா, இவங்க 2 பேரும் பேசும்போது ஒரே ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. என்ன அடையாளத்தை கொடுக்குறாங்க? வாசிங்க 14வது. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் நல்ல கவனிங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். அப்போ என்ன கவனிங்க, இந்த பெண்ணுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. என்ன அசைன்மெண்ட்? சிவப்பு நூல் கயிறை நீ வீட்டு வாசல்ல ஜன்னல்ல என்ன செய்யணும்? கட்டணும். கட்டினதோடு மட்டும் இல்லை, உன் வீட்டார் எல்லாரையும் உள்ள சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இவ என்ன செஞ்சிருப்பா? முதல்ல சிவப்பு நூல் கயிறை இதில் கட்டியிருப்பா, ஜன்னல்ல கட்டியிருப்பா. நான் சொல்றேன், அந்த சிவப்பு நூல் கயிறு எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளம். ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினது ஏதோ என் குடும்பத்துக்கும் பாஸ்டர்மா குடும்பத்துக்கும் மட்டும் இல்லை, உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தினார். உங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் பாவிகள் தான். ஆனா அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் உங்க குடும்ப ரட்சிப்புக்குன்னே நீங்க உழைக்க போறீங்க. எப்படி உழைக்கணும்? பையனை கன்னத்தை தடவி காதை தடவி, எப்பா இன்னைக்கு 1 வாரம் வந்துடு ராஜா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்றை சொல்லி கூப்பிட்டு வரணும். அவனை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா அவன் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டான். சில அம்மா, என்னடா உனக்கு எதனா அறிவு இருக்குதா, மன்னிப்பாரு 7:30 ஆயிட்டு ஆராதனை 8 மணிக்கு இன்னும் தூக்கிட்டு இருக்கிறேன், நீ போயிட்டு வா நான் வரல அப்படிமா. இல்லை அப்படி தானே? நீங்கள் ஒரு டெம்பரேச்சரில் பேசுனீங்கன்னா அவன் வேறு டெம்பரேச்சரில் பேசுவான். போயிட்டு வா பார்த்துக்கிறேன் அடுத்த வாரம். செல்லம் பட்டு எந்திரி ராஜா, அம்மாவை கொஞ்சம் கொண்டாந்து சர்ச்சில் விட்டுரு, அம்மா கூட. அம்மா
என்னத்தையாவது ஒன்று செஞ்சு அந்த வாலிபனை கொண்டு வந்துருங்க ஆண்டவருக்குள்ள. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கலைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் சிவப்பு நூல் கயிறை ஜன்னலில் கட்டிட்டு எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கணும், எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கணும். உங்கள் பொண்ணை எப்படியாவது அன்பா பேசி அவளை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. எப்படியாவது ராத்திரியில் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒரு எஃபர்ட்டு, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சின்ன ஜெபத்தை நடத்துங்க. டேக் சம் எஃபர்ட்ஸ் டு ரீச் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்கும்போது அப்படியே ஒரு வாரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எங்கள் அப்பா வரணும், ஆண்டவரே எங்கள் அம்மா வரணும், ஆண்டவரே எங்கள் அக்கா வரணும், ஆண்டவரே அண்ணன் வரணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அழுது கேட்டு சில கூட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. நான் மட்டும் போய் உட்காந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அங்கே ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. பாட்டு என்ன பாட்டு? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த பாட்டை கூட கனம் பண்ணார். ஒவ்வொருத்தரையா ரட்சித்தார். ஒரு கூட்டத்தில் சகோதரியை ரட்சித்தார், ஒரு கூட்டத்தில் சகோதரனை ரட்சித்தார், இன்னொரு கூட்டத்தில் அடுத்த சகோதரியை ரட்சித்தார். கர்த்தர் உண்மையுள்ளவர். உன் வீட்டில் சேர்த்துக்கோன்னு சொன்னார்ல, இந்த வருஷம் கெட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் காட். ஆண்டவரே, என் குடும்ப ரட்சிப்புக்கு நான் என்ன செய்யணும், என்ன முயற்சி எடுக்கணும், எப்படி பேசணும், என்ன கிஃப்டை வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று நான் செய்யணும். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உள்ள சேர்த்து கொண்டவுடன் எல்லாரும் அலங்கமே இடிஞ்சு விழுந்தப்போ இந்த ஒரு குடும்பம் மட்டும் என்ன செஞ்சது? ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்யணும்? வாசல்களில் இலைக்கால்களில் பூசுங்க. சங்கார தூதன் என்ன செய்ய மாட்டான்? உள்ள வரமாட்டான். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒருவரும் ரட்சிக்கப்படாமல் மறிக்க போகிறதே கிடையவே கிடையாது. பட் யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட். அவங்க எல்லாரையும் உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் பேழைக்குள்ள கொண்டு வரதுக்கு நோவா மாதிரி இந்த வருஷம் முயற்சி எடுங்கம்மா. கர்த்தர் எப்படியாவது ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுது. சரி, குடும்ப ரட்சிப்புக்கு வேற என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் 31ல் ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் தன் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 31 கொஞ்சம் படிக்கலாமா? ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே. எப்படி உங்க பையனை அப்படி கூப்பிட்டுருக்கிறீங்களா? மனே அப்படின்னு வேற மாதிரி கூப்பிட்டீங்கல்ல? மிருகத்தின் பேரு, விலங்குகளின் பேரு எல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. ஒன்று சொல்லட்டுமா? இந்த தலைமுறையில் அன்புக்கு அடிபணிகிற தலைமுறை. இந்த ஆக்ரோஷமாக நீங்கள் பேசினாலாம் ஒருத்தர் அடங்க, டேய் சர்ச்சுக்கு வரலன்னா நரகத்துக்கு போயிடுவாடானா, போகிறேன் அப்படிமா. இந்த லாங்குவேஜெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. செல்லம், நீ அம்மா வயிற்றுல இருக்கும்போதே உன்னை நான் ஏசப்பாக்காக ஒப்பு கொடுத்தேன் ராஜா. என்னத்தனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. அன்பா சொல்லுங்க, சாஃப்டா சொல்லுங்க. அவன் ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் வருவான். அவள் வருவா, அந்த பொண்ணு வரும். இது பிள்ளைங்களுக்கு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, இந்த வீட்டுக்காரு, அவர் கல்லியோனிவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை மாதிரி அவர் அப்படி இருப்பார். நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்புவீங்க, அவர் உட்காந்து சன் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஐயா, அந்த மனுஷன் உட்காந்து சன் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே மனசில் எங்கே போயிட்டு வரேன். அப்போ கோபமாக படக்கூடாது. இப்படி உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல் உட்காந்துருக்கிறீங்களே, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமா? நானாவது போகிறேன். இந்த லாங்குவேஜ் எல்லாம் நிறுத்திடணும். இந்த லாங்குவேஜ் தான் அவர் பிடிக்கல. அப்படி பார்ப்பாரு மேலே கீழே, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்று அனுப்புறதே பெரிய விஷயம், இதில் நீ என்ன வேற கூப்பிடுறிய அப்படின்றவார். அதனால் அவர் அனுப்புகிற வரைக்கும் அமைதியாக போயிட்டு வாங்க. ஒரு நாள் வரும், எவ்வளவோ ஸ்திரீகள், ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவங்க கணவன்மார் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொல்லுவாங்க. இந்த யூடியூப்பில் கணவருக்கான ஜெபங்கள் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பதிவிட்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கர சாட்சிகள் அந்த ஜெபத்தை பண்ணி. ஒரு அம்மா 5 வருஷம் பிரிஞ்சே இருந்துட்டாங்க, லீகலி டிவோர்ஸ்டு. ஒரு நாள் சர்ச்சுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வராங்க. எனக்கு ஆச்சரியம், அம்மா இதான் என் ஹஸ்பண்டு. ஓ மை காட், 5 வருஷம் பிரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அம்மா, அந்த கணவருக்கான ஜெபங்களை நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேம்மா.
எப்படியாவது என் புருஷன் லீகலி டிவோர்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அவர் என்கிட்ட வரணும் ஆண்டவரேன்னு. அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணி அழுதாரும்மா. நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டார். வாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அதுக்கு பிறகு வந்து எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு நாங்கள் இப்போ ஒன்றா வாழ்கிறோம். ஓ மை காட், அந்த தேவன் தான் உங்கள் தேவன். அந்த பெண்ணுக்கு அற்புதம் செஞ்ச தெய்வம் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். லீகல் நோட்டீஸ் வரலாம், டிவோர்ஸ் நோட்டீஸ் வரலாம், உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம், என்ன சமைக்கிற சாப்பாடா செய்கிறன்னு தட்டை தூக்கி முகத்தில் விசிறி அடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த மனுஷனை மாற்றுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா அதில் உங்க புருஷனை உண்டு. உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். ஒருவேளை என் கணவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரேம்மானா கவலைப்படாதீங்க. அடுத்து இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுவார். ஸோ யுவர் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அம்மா சொல்றாங்க, மகனே, கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. இந்த அம்மா சென்சிட்டிவ் மேட்டர் எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசுது. ஸ்திரீகளுக்கு பலனை கொடுக்காதன்னு நீங்கள்லாம் யாருன்னா பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்க. அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. ராஜாக்களை கெடுக்கிற காரியத்துக்கெல்லாம் ராஜாக்கள் என்ன பல மனைவிகள் வச்சுருப்பாங்க. எப்பா நீ அப்படிலாம் செய்யாத, உன் பலனெல்லாம் போயிடும். அப்புறம் திராட்சரசத்தெல்லாம் குடிக்காத. உங்களுக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படலைன்னா அல்லது ரட்சிக்கப்பட்டும் பிள்ளைங்களுக்கு போதுமான ஆலோசனை கொடுக்கலன்னா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் ஹேண்ட். வீட்டில் உட்காந்து ஃபேமிலி ப்ரேயர் பிள்ளைங்களோட பண்ணும்போது, மகனே, இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது. இதை எப்போ சொல்லணும்னா அவங்க டீனேஜர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டே வரணும். திடீர்னு அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குடிக்காதன்னா அவன் இன்னும் கொஞ்சம் தான் குடிப்பான். அப்போ முதல்ல சொல்லணும், மகனே, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் உன் பலனை செலவழிக்காத. மகளே, நீ இந்த மாதிரி வந்து உன் பலனெல்லாம் கொண்டு வேற எங்கன்னா செலவழிச்சிடாதம்மா. உன் கற்பை வித்துறாதடா, உன் பரிசுத்தத்தை காத்துக்கோ, உன் சரீரத்தை வித்துறாத, யாரும் தொட அனுமதிக்க. இதெல்லாம் அம்மா அங்கே சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதனால அவள் கண்டதையும் ஆன்லைனில் போய் நெட்டில் போய் பார்த்துட்டு அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையவே தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறா. பிள்ளைகளுக்கு குடும்பத்தை எப்படி நடத்தன்னு தெரியல, திருமண வாழ்க்கை எப்படி நடத்தன்னு தெரியல, கணவரிடத்துல எப்படி பணிஞ்சு போகன்னு தெரியல, எப்படி பொறுத்துக்கணும் தெரியல, இன்லாஸோட எப்படி ஐக்கியமா இருக்கணும் தெரியல. ஏன் தெரியுமா? என் மகளே, என் பொருத்தனைகளின் புத்திரியே, என் கர்ப்பத்தின் குமாரத்தியை கேளு அப்படின்னு பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய், ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தா, அந்த மகள் உள்வாங்கி அவ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது முதல் தீர்மானிப்பா, ஆண்டவரே, நான் வந்த இந்த குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் பொறுத்துக்குவேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க 3 மாதம் கூட தங்க மாட்டேங்கிறாங்க, 6 மாதம் தங்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன் குடும்பத்தை பூரண ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இது நமக்கு தகுதி கிடையாது. இது நம்ம ஃபேமிலி வேல்யூ. இது நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தை நடத்தும்போது கர்த்தரோடு துவங்குவாங்க, ஜெபத்தோடு துவங்குவாங்க, ஐக்கியத்தோடு துவங்குவாங்க, அன்போடு துவங்குவாங்க. ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி மதர் டு டீச் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது குடும்பம் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். தீமோத்தேயுவின் தாயும் பாட்டியும் அதை செஞ்சு அந்த பிள்ளையை வளர்த்ததுனால அந்த பிள்ளை உத்தம குமாரனாய் மாறினான். ஸோ நான் முதலாவது சொன்னேன், உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சனல் ஹார்வெஸ்ட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது ஒரு ஃபேமிலி ஹார்வெஸ்ட், குடும்பம் ரட்சிக்கப்படும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லாதனால கடந்து போகிறேன். மூன்றாவதாக ஆண்டவர் உங்கள் எல்லாரையுமே ஒரு 1-to-1 ஹார்வெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். இந்த 126ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த வார்த்தையை சொல்றது யார் தெரியுமா? இஸ்ரவேல் குடும்பத்தார். இந்த ஃபேமிலி ஹார்வெஸ்ட்னு சொன்னனே, அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த வருஷம் செய்ய போகிறாரு. இந்த சங்கீதத்தில் தனிப்பட்ட அறுவடை இருக்குது,
குடும்ப அறுவடை இருக்குது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். வசனத்தை கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் போட்டு பாருங்க. ஜெபம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளங்கள் மாறுகிறது போல என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்படி சொல்லிட்டா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தான் ஒரு நாள் சொல்ல வைப்பார். சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷம் செய்வார். இந்த வருஷம் குடும்பம் ரட்சிக்கப்படும். இந்த சங்கீதம் அதைத்தான் வாக்கு பண்ணுகிறது. பர்சனல் ஹார்வெஸ்ட், ஃபேமிலி ஹார்வெஸ்ட். குடும்பங்கிறது உங்க கணவன் மனைவி பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, உங்க உடன் பிறந்தாருடைய குடும்பம், உங்க கூட பிறந்தவங்களுடைய குடும்பம், ஹஸ்பண்டோட கூட பிறந்த குடும்பம், எல்லா ரட்சிப்புக்காக இந்த வருஷம் உழைக்கிறீங்க. நம்பர் 3, 1-to-1 ஹார்வெஸ்ட். ஆண்டவர் ஒருத்தர் தனித்தனியான ஒரு அறுவடையை விரும்புகிறார். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருமே இப்படி ஸ்டேஜில் வந்து எங்களை மாதிரி பேச எல்லாருக்கும் முடியாது, ஒரு சிலர் பேசலாம். ஆனா எல்லாரும் தனியாக போய் ஒருத்தட்ட பேச முடியுமா? ஆண்டவரில் ஜீசஸ் அவர் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் பர்சனல் இவாஞ்சலிசத்தில். யாரை பார்த்தாலும் போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த வருஷம் ஒரு 4 பேரை உங்கள் பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த 4 பேருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 4 பேருக்கு உங்கள் அன்பை நான் சொல்ல போகிறேன். இந்த அன்பை சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஜெபம் வேணும், 2வது கொஞ்சம் வேத அறிவு வேணும், 3வது கொஞ்சம் ஞானம் வேணும். என்ன சும்மா ஏடா கூடமா இனத்தினா பேசிட்டு அந்த ஆத்துமாக்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. we need God's wisdom. ஜீசஸில் ரொம்ப அழகாக சமாரிய பெண்ணிட்ட பேசுகிறார். நான் எத்தனை முறை படித்தாலும் எனக்கு தாகம் தீராது, எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் எப்படி பேசுகிறாரு. சரி, 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஜான் சாப்டர் 3. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்து போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ஒரு போதகன் வந்து ஜீசஸ்ட பேசுகிறார். அவனுக்கு இயேசுவை குறித்த ரட்சிப்பு தெரியாது. நல்லா கவனிங்க. உங்களை பலவிதமான மக்கள் சந்திப்பாங்க. காலையில் பாஸ்டர்மா சொன்ன மாதிரி பஸ்ஸில் சந்திக்கலாம், ஆட்டோவில் சந்திக்கலாம், ஒரு ஷாப்பிங் மாலில் போனீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் சந்திக்கலாம். இப்படி பல இடங்களில் நீங்கள் மக்களை சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் பொழுது அவங்களோட முகத்துக்கு முகம் ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும். எப்படி வைக்கணும்? சிஸ்டர் பிரைஸில் நல்லா இருக்கிறீங்களா? சரி சிஸ்டர், பாருங்கள் போயிட்டு வரேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேர் என்னம்மா? சவிதா. நீங்கள் தானே பெங்களூர்லேருந்து வந்தது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழும்புங்க. சவிதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எந்த கம்பெனியில்? ஓகே. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்? ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, சிஸ்டர் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? புரியுதா? எந்த கம்பெனியில்? அப்படியா, அங்கேயா ஒர்க் பண்ணுறீங்க? நம்ம காட் பிளஸ் யூ. நம்ம கான்வர்சேஷனில் பல நேரம் டிஸ்ட்ராக்டடாக இருக்குது. ஒரு ஆத்மாவை பார்த்தா முகத்துக்கு நேராக பேசணும், அவங்களுக்குள்ள ஒரு சோல் இருக்குது. அந்த சோல் ரட்சிக்கப்படணும், அந்த சோல் ஆண்டவருடைய அன்பு அறியணும். ஒரு நாள் இதை போல் ஒரு வாலிப மகள் ஆலயத்துக்கு வந்திருந்தா. அவள் கண்களில் ஒரு தேடல் இருந்தது. அவள் எல்லாரையும் போல் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படி அபவுட் டு லீவ். நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் இங்கே வாடா அப்படின்னு. வந்தா. இன்னும் உன் கூட பேசணும்னு தோணுது அப்படின்னு. கண்கள் அப்படி ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஆண்டி, எஸ், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. மேலே ஆஃபீஸ் கூப்பிட்டு போனேன். உட்கார வச்சு அவ்வளோதான். கொட்டுனா பாருங்க, அவள் மனசில் இருக்கிற அவ்வளோ பாரங்கள். 1/2 hour அவள் அழட்டும், அவள் காரியத்தெல்லாம் சொல்லட்டும்னு விட்டுட்டேன். சொல்லி முடித்த பிறகு குவாலிட்டி டைம் அவளோட ஸ்பெண்ட் பண்ணும்போது கனெக்ஷன் எங்கேருந்து வரணும் தெரியுமா? மேலே இருந்து. காட், இந்த பிள்ளை அழுகிற ஆண்டவரே, இவளுக்கு நான் என்ன சொல்லணும்?
ஆண்டவரே இந்த மகள் உடஞ்சு போய் இருக்கிற ஆண்டவரே, இவளுக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே, இவ பிரச்சனை சிக்கல் ஆண்டவரே, நான் என்ன ஸோ கனெக்ஷன் அங்கேருந்து கேட்டால் நான் சொல்லட்டுமா, இப்படி எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு வார்த்தை. நீங்கள் எத்தனை பேர் அதை அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. பட் இந்த வருஷம் ஃபோக்கஸ்டாக சிலரோடு கூட பேசி இந்த ஆத்துமாவை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தியே ஆகணும் அப்படி பேசி பாருங்க. அந்த 1-to-1 கான்வர்சேஷன், கண்ணோட கண் வச்சு இருதயத்தோட இருதயம் வச்சு, சேம் செக்ஸோட தான் பேசணும். நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் வாலிபர்கள்ட்ட பேசலாம். வாலிப பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸை, காலேஜ் மேட்ஸை, கிளாஸ்மேட்ஸை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு போய் சிக்கிக்கக்கூடாது. அதை விட யார்ட்டையாவது கைட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துக்கலாம். ஸோ இந்த கான்வர்சேஷனில் 3வது வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நிக்கோதேமு கேட்ட கேள்விக்கு ஜீசஸ் என்ன செய்யறாரு? பதில் சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் 4வது வசனம். அதற்கு நிக்கோதேமு 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக 9வது வசனம். அதற்கு நிக்கோதேமு 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இது என்ன சொல்லுது தெரியுமா? 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. சில சமயம் கவுன்சிலிங்னு போனீங்கன்னா நீங்களே பேசிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள பேச விட்டுட்டு அப்புறம் சில சமயம் அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. எங்கே நிறுத்தணும் அப்படின்னு தெரியணும். சரி, அடுத்த அதிகாரம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் நீங்கள் சிலரை தனியாக சந்திக்க போகிறீங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறீங்க, அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்த போகிறீங்க. அந்த ஒரு ஆத்துமா 1000 ஆத்துமாக்களை நடத்தும்படி ஆண்டவர் அந்த ஆத்துமாவை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, சாப்டர் 4, ஜான் சாப்டர் 4 வாசிங்க. 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு வந்தார். அவர் சமாரியாவுக்கு போனோம், ஆனா சீகாருக்கு வந்தாராம். அந்த ஒரு மகளை சந்திக்கிறதுக்கு அவர் டிராவல் பண்ணி போறார். இந்த வருஷம் யாரோ ஒருவரை சந்திக்க நீங்க சில பயணத்தை செய்வீங்க. அதை வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு 1/2 hour ஆட்டோவில் போகிற பயணமாக இருக்கலாம், இல்லை நடந்து 15 நிமிஷம் போகிற ஒரு பயணமாக இருக்கலாம். யூ வில் மீட் சம் ஒன், பட் யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட் டு கோ அண்ட் மீட் தம். சரி, இவங்களுக்கு இடையில கான்வர்சேஷன் வருது. என்ன வருது? 10வது வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 11. அதற்கு அந்த ஸ்திரீ. சரி, 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 15. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி. 16. இயேசு அவளை நோக்கி. 17. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி. 19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி. 21. அதற்கு இயேசு. 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி. 26. அதற்கு இயேசு. 28. அப்பொழுது அந்த ஸ்திரீ. நல்லா கவனிங்க, எவ்வளோ கேள்விகளுக்கு அந்த அம்மா ஒரு சாட்டர் பாக்ஸ். அது சரியா, அது கொஞ்சம் வாயாடி லொடலடா சாட்டர் பாக்ஸ் மாதிரி அது பேசுகிற கேள்விகளுக்கு, என்ன இது இப்படி பேசிகிட்டு இருக்குது, இதுக்கு போய் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணு, இதை விட வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கல ஜீசஸ். அவருக்கு இல்லை, இந்த ஒரு சோல் வந்தால் இந்த ஊரே வரும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஆள் வந்ததுனால உங்கள் ஊரே வரப்போகுது, உங்கள் ஸ்கூலே வரப்போகுது, உங்கள் ஹாஸ்பிட்டலே வரப்போகுது, உங்களுடைய எல்லா இடத்துலையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்க சோல்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறார் ஆண்டவர். வர்ஷிப்புங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. ஜீசஸ் இல்லை, அப்படி கரெக்டாக கான்வர்சேஷனை கொண்டு வருவார். கரெக்டாக கான்வர்சேஷனை கொண்டு வர, நீ தேவனுடைய ஈவை, உன்கிட்ட பேசுகிறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே கேட்டிருப்ப. அவள் வேற ஒன்று சொல்கிறா. அப்புறம் திரும்ப ஜீசஸ் சொல்கிறார். அப்புறம் கரெக்டாக ஒரு பாயிண்டில் முடிச்சா இருப்பார். அவ்வளோதான், அவள் எஸ்கேப் ஆகவே முடியல. ஆண்டவரே, கழுத்து பிடிச்சிட்டீங்களே, என்ன கேள்வியை கேட்டீங்க, புருஷனை கூட்டுவான்னு சொல்லிட்டீங்களே, அதான பிரச்சனை எனக்கு. இது உங்களுக்கு தெரியாதுன்னு தானே நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டில் ஃப்ளோவாகிட்டே இருந்தால் ஒரு மனுஷிட்ட பேசும்போது உள்ளே இருக்கிற அந்த ரங்கத்தை கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த டுடேஸ் விக்ட்ரின்னு ஒரு சின்ன ஒரு 5 minutes மெசேஜ் டெய்லி போடுவோம். சில ஸ்திரீகள்லாம் சொல்லுவாங்க, அம்மா எங்கள் வீட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எங்கேயோ இருந்து பேசுகிறீங்க, அன்னைக்கு வரும்போது கரெக்டாக அது எங்கள் வீட்டில் நடந்த விஷயமா, என்னவோ நீங்கள் எங்கள் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசுனீங்களே, அது எப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பேசுகிறோம், அவர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறார். உங்களுக்கு சொல்கிறேன்,
இந்த வருஷம் யார் யார் கூட பேசுகிறீங்களோ கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகும், கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் ஆப்ரேட் ஆகும். சும்மா பேசி பேசி சோர்ந்து போன நாட்கள் மாறி இந்த வருஷம் அபிஷேகம் பெற்ற ஒரு ஒலிவ மரமாக 1-to-1 கான்வர்சேஷனில் நீங்கள் பேசும்போது ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. வரவே மாட்டேன்னு சொன்னவங்க நான் சர்ச்சுக்கு வரேம்பாங்க. ரட்சிப்பே படாதவங்க உங்கள் ஜெபக்குழுக்கு வருவேம்பாங்க. இந்த மாற்றம் இந்த வருஷம் நடக்கும். சொல்லுங்கள். பர்சனல் ஹார்வெஸ்ட், ஃபேமிலி ஹார்வெஸ்ட், 1-to-1 ஹார்வெஸ்ட். முதல் வசன வாசிங்க. சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சீயோன் என்பது பட்டணம், சிட்டி ரிவைவல். என்ன ரிவைவல்? சர்ச் பேர் என்னது? பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிட்டி சர்ச். நம்ம சிட்டியில் இருக்கிறோம். சிட்டியில் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜியை எல்லா சர்ச்சும் செய்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்டால் கணவர் தடை செய்யாத குடும்பமாக இருக்கலாம். உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக மாறணும். இந்த வருஷம் நீங்கள் அதை செஞ்சே ஆகணும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 4 மாதம் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை. சரியா? 4 பேர். யாருன்னா சிஸ்டர்ஸை கூப்பிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், எக்ஸ்கியூசஸ் கொடுக்கணும்னா எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபிங்க. இப்போது ஆன்லைன் ப்ரேயர்ஸ் இருக்குது, ஒருவேளை அப்படியும் செய்யலாம். ஆனால் ஹவுஸ் ப்ரேயர் தான் ரொம்ப எஃபெக்டிவ். அப்படி செய்யும் பொழுது உங்கள் நெய்பர்ஸை ஒரு ப்ரேயருக்கு கூப்பிடலாம், இன்னொருத்தர ஒரு ப்ரேயருக்கு கூப்பிடலாம். ஒரு சின்ன ஒரு ஷேரிங், ஒரு பாடல், ஒரு சின்ன ஷேரிங், அவங்க தேவைகளுக்காக ஜெபம். கொரியாவில் இப்படி தான் செஞ்சு 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 சர்ச்சஸ் என்ன செஞ்சிருச்சு? வளர்ந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக மாற்றும் பொழுது உங்கள் வீட்டிலருந்து ஒரு வெளிச்சம் மேலே பட்டணத்தில் வரும், அந்த வீட்டிலருந்து ஒரு வெளிச்சம் பட்டணத்தில் வரும், இந்த வீட்டிலருந்து ஒரு வெளிச்சம் பட்டணத்தில் வரும். 100 வீடுகளிலிருந்து 100 வெளிச்சம் பட்டணத்துக்கு வந்தால் பட்டணமே என்னவா இருக்கும்? வெளிச்சமாய் மாறும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அப்போ பட்டணத்துக்கு மேலே ஒரு அந்தகார கிரியை இருக்கும்ல, அதெல்லாம் அழிச்சு ஜெபம் பண்ணணும். பட்டணத்தில் ஆளுகை செய்கிற அதிகார பிரபுவின் கிரியைகளை அழிச்சு இந்த மாதிரி சேர்ந்து 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 நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பட்டணத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவார். சரி, கண்ணீரோட திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நல்லா கவனிங்க. நீங்க விதைக்க வேண்டிய 5 காரியங்களை சுருக்கமா சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, you have to sow your time. எதை நீங்க விதைக்கணும்? ஆண்டவருக்காக வாழணும்னா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காது யாரும் வாழ முடியாது. படிக்கிற பிள்ளைங்களை சொல்றேன், அசைன்மெண்ட் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் நீ ஆண்டவருக்குன்னு ஒரு டைம், யூ ஹாவ் டு சோ யுவர் டைம். ஆண்டவரே இந்த நேரம் உங்களுக்கு. எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஒரு மீட்டிங்கில். கேர்ள்ஸ் எழுதியிருக்கிறாங்க, ஆன்ட்டி எக்ஸாம் டைம்லலாம் எல்லாம் வராங்க, அப்படியோ ப்ரேயருக்கு வந்து அழுறாங்க, ஜோ பண்ணுறாங்க, எக்ஸாம் முடிஞ்சுதோ இன்னும் ஓடியே போயிடுறாங்க ஆன்ட்டி, யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஆன்ட்டி. அப்படி தான் இருப்பாங்க. நீ கண்ணீரோடு விதைச்சா கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் காலேஜில் எங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் 8 பேர் தான் ஆரம்பித்தோம். எக்ஸாம் டைமில் டோரை திறந்து வச்சா வெளியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு ரூமில் 50-60 பேர் உட்காந்துருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் ஆட்களே காணாது போயிடுவாங்க. ஆனாலும் எவ்ரிடே 15 மினிட்ஸ் நானும் என் ஃப்ரெண்டும் முதல்ல மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு ரிவைவல் வரணும். யூ நோ தட் ஃபைனல் இயர் முடிக்கும் போது 72 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், எல்லாம் பேப்டிஸ்ட் எடுத்தாங்க. அப்போ கண்ணீரோடு விதைத்தார், கம்பீரத்தோடு அறுக்கிறோமா? அதே போல் நான் இல்லை படிக்கிற நேரம் தவிர மீதி நேரத்தை ரூமாக போய் ஒவ்வொருத்தரையும் ப்ரேயர் கூப்பிடுவேன். அப்போ சிலருக்கு உட்காந்து கவுன்சில் பண்ணுவேன். மற்றவங்க எல்லாம் லாபியில் படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி பேசுகிறேன்னு இவங்களோட என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிறதான் எனக்கே ஒரு பெரிய திருப்தி வந்தது. You have to sow your time. Number 2, you have to sow your talent. உங்களுக்குன்னு சில தாளந்து இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்கிட் போட்டாங்களா காலையில்?
எவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க. போட்டாங்க அப்படி சொல்லுங்க. அது எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. எஸ், காட் பிளஸ் யூ. ஒரு கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாமே. என்ன அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு ஒரு டான்ஸு, அதுக்கு ஒரு ஆக்ரோஷம், ஒருத்தரை தூக்கி தோளில் போட்டு வந்தாங்களே, அதுக்கு ஒரு எஃபர்ட் இல்லை. அதெல்லாம் சும்மா நடக்காது. அப்போ இதில் ஒரு கருத்தை நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுட்டாங்க. மை காட், எனக்கே ரூமில் போய் உட்காந்து யோசிச்சேன், என்னப்பா இது இந்த பிள்ளைங்க போட்ட ஸ்கிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கா ஆண்டவரேன்னு. அவ்வளோ டேலண்ட்ஸை யாருக்கு விதைச்சாங்க? இந்த ஸ்கிட்டை மாத்திரம் கட் பண்ணி யூடியூப்பில் போட்டு விடுங்க, சர்ச் யூடியூப்பில் பார்க்கட்டும் உலகம். சரியா? உலகெல்லாம் பார்த்து என்ன ஒரு செய்தி இருக்குது, அதில் பிசாசு எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்கிறத பார்க்கட்டும். அப்போது யூ ஹாவ் டு ஷோ யர் டேலண்ட்ஸ். எல்லா யங் கேர்ள்ஸையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். உனக்கு இருக்கிற தாளந்தை எப்படி ஆண்டவரே நான் உங்களுக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேளு. காட் வில் மேக் அ வே. மூணாவது, யூ ஹாவ் டு ஷோ யுவர் டியர்ஸ். தாளந்துகளை விதைச்சு நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு எபிரேயர் 5:7 சொல்லுது, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். இந்த ஜபம் கூட இப்போ ரொம்ப ஸ்டைலாக ஆயிடுச்சு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே எங்கள் ஜபங்களை எல்லாம் நீர் கேட்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எப்படி இருக்குது? ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. இப்படி இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சிறு சன்னிதானத்தில் நிற்கிறப்பா, என் வீடு ரட்சிக்கப்படணும்ப்பா, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் அம்மாவுடைய மனக்கண்களை திறங்கப்பா, எங்கள் அண்ணன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் அவனை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா அவங்க பாதத்தில் விழுந்து கெஞ்சுறேன். இதுதான் ஜபம். நீங்கள் இந்த வருஷம் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு காட்சியை மைண்டில் வச்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை சாத்தா சங்கிலியில் கட்டிட்டு தர 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 நரகத்துக்கு இழுத்துட்டு போனால், ஆண்டவரே அவர்களை ரட்சித்தால் ரட்சியும், இல்லை என்றால் விடும், இப்படியா ஜெபம் பண்ணுவீங்க? கதற மாட்டீங்க. ஐயோ எங்கள் அண்ணனை இழுத்துட்டு போகிறான் பிசாசு, எங்கள் அண்ணனை இழுத்துட்டு போகிறான் பிசாசு, கதற மாட்டீங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தார். எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், வரிசையாய் வாலிபர்கள் நிற்கிறார்கள். ஹேண்ட்ஸம் யங் மென் அண்ட் பிரிட்டி யங் விமன் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா எல்லாம் டாப் லெவலில் இருக்க லீடர்ஸுடைய பிள்ளைங்க, அப்புறம் நல்ல பிலீவர்ஸுடைய பிள்ளைங்க. வானத்திலிருந்து ஒரு பெரிய சேனை இறங்கி வருது. அது என்ன ஒயிட் கலரில் இருக்குன்னு நினச்சா ஒயிட் கலரில் இருக்க ஃபுல்லாக பிசாசின் சேனைகள். இந்த பிள்ளைங்களுடைய கைகள் பின்னாடி கட்டப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைங்க வரிசையாக நிற்கிறாங்க. மேலேருந்து நானும் பார்க்குறேன், ஓ மை காட், இது என்ன இவ்வளோ பெரிய சேனை இறங்கி வருதுன்னு. என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க எல்லாரையும் வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்லாட்டர் தம். ஓ மை காட், அந்த சத்தத்தை கேட்டு துடிச்சு எழும்பி, ஆண்டவரே இது என்ன? அடுத்த தலைமுறையை கொலை செய்ய இவ்வளோ பெரிய அந்தகார வல்லமைகள் இறங்கி வருதா? ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஜெபத்தை துவங்கு அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கள் மினிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயரை ஆரம்பித்தோம். அது யூடியூப்லேயும் வீக்லி ஒன்ஸ் 1 hour பல குறிப்புகளுக்காக பாரப்பட்டு 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 ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நான் சமீப நாட்களில் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த தேசத்துக்கு போனோனோ எல்லா தேசத்துலேயும் இந்த விஷனை சொல்லி, நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றலைன்னா இன்னும் 30 வருஷத்தில் சர்ச்சு எம்டியாக இருக்கும். நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை தான் இருக்கிறோம். பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரல, ரட்சிக்கப்படலை. இன்னொரு 30 yearsல no one will be in the church அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேசங்களில் இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாகவே அதை ஏற்றுக்கொண்டு அவங்கவுங்க சர்ச்சில் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரேயரை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பிள்ளைங்களுடைய பெயர்களை வரிசையாக எழுதி வச்சு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. மதர்ஸ், உங்களை எல்லாரையும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 பேர் கூடி அடுத்த தலைமுறைக்காய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கதறி கதறி கதறி, ஐயோ வானத்திலிருந்து அசுத்த ஆவிகளின் சேனைகள் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வெட்டி வீழ்த்த வருது ஆண்டவரே, நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம், நாங்கள் எங்கள் சந்ததியை காப்பாற்றணும், எங்கள் தலைமுறையை காப்பாற்றணும் ஆண்டவரே, எங்களுக்கு பாரமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக சொல்லுவேன், இன்னொரு 5 yearsல பெரிய எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியில் வரும். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். நம்ம பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைய கூட நம்ம பிசாசிட்டு விடக்கூடாது. ஜீசஸ் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். கொஞ்சம் யோசிங்க, உங்கள் பிள்ளைய வெட்டி போட்டான்னா நீங்கள் எப்படி கதறுவீங்க? அப்படி கதறி எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். So your time
sow your talents, sow your tears, sow your treasure. உங்களுக்குன்னு என்ன சொத்து? பீரோ நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கணும். ஆண்டவரே என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. இவ்வளோ ஸ்திரீகள் ஐஸ்வர்யம் உள்ளவங்க, ஆண்டவர் அறிஞ்ச ஸ்திரீகள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், காட் ஐ வில் கிவ் ஃபார் யுவர் கிங்டம். உங்கள் ராஜ்யத்துக்கு விதைக்கிற ஆண்டவரே, என்கிட்ட இது இருக்குது, சும்மா இருக்குது, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நல்ல வருமானம் இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சு ராஜ்யத்தின் பணிக்குன்னு கொடுங்க. sow your treasure. Finally, sow the truth. சத்தியத்தை விதைக்கணும். யார்கிட்ட போனாலும் சின்ன சின்ன வசன போர்டு வாங்கிக்கோங்க, சின்ன சின்ன புக்லெட், எவ்வளோ புக்லெட்ஸ் வெளியே இருக்குது, வாங்கிட்டு போங்க. சின்ன சின்னதாக வாங்கி ஒரு டெக்ஸ்ட்டு ஜெபம் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டுங்களுக்கு அளவே இல்லாத போச்சு, இல்லை வசனம் அப்படி மலிவாக இருக்குது. ஆனாலும் ஜபத்தோடு அனுப்புகிற டெக்ஸ்ட்டில் ஒரு பவர் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. எப்போவுமே ஒரு டெக்ஸ்ட் அனுப்பும்போது சரியாக அது உள்ளத்துக்கு பேசும். ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, இவங்க அனுப்புறது மட்டும் எப்படி உள்ளத்துக்கு பேசுதுன்னா, இட் கம்ஸ் வித் ப்ரேயர். அது கண்ணீரோடையும் ஜபத்தோடையும் வருது. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா கூட சென்ட் இட் வித் ப்ரேயர். அது கிரியை செய்யும். 5 காரியங்களை இந்த வருஷம் விதைக்கணும். உங்கள் நேரத்தை விதைங்க, உங்கள் தாளந்துகளை விதைங்க, உங்கள் கண்ணீரை விதைங்க, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை விதைங்க, எல்லாத்துக்கும் மேலே சத்தியத்தை விதைங்க. யாருக்கெல்லாம் வசனத்தை சொல்ல முடியும்? இந்த வருஷம் கண்ணீரோடு நீங்கள் விதைத்தால் எப்படி அறுப்பீர்கள்? ஒரு பெரிய அறுவடை இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒரு அன்பை ஆண்டவருக்கு கொடுங்க. குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, 1-to-1 நடத்துங்க, சிட்டி ரிவைவலுக்கு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது முழு உலகத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு பெண்களாகிய உங்களை தான் ஆண்டவர் கையில் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எங்கேயாவது ஆண்கள் கூடி கூடி ஜெபிக்கிறாங்களா? பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, ஜெபிக்கிறான். ஆனால் பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் கூடி கூடி ஜெபிக்கிறாங்க. உங்களைத்தான் இந்த கோயம்புத்தூருக்கு ஆண்டவர் எழுப்புதலின் கருவியாக பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கண்ணீரோடு விதைப்பேன், கம்பீரத்தோடு அறுப்பேன். நீங்க இதுவரைக்கு என்னென்ன விதைச்சிங்களோ இந்த வருஷம் அறுக்க போறீங்க. அப்படியே சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தின் வருஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் சொந்த காரியத்துக்கே அழுது கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் மாறி, மகளே, நீ எனக்காக அழப்போகிற நாட்கள் வந்துவிட்டது. நீ ஒரு சில ஸ்திரீகளை எஸ்தரை போல இணைத்து கொண்டு தேசத்தின் ரட்சிப்புக்காக, சபைகளின் எழுப்புதலுக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கும் பொழுது நான் கிரியை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று வேதம் சொன்னது போல, வரும் நாட்களில் ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறார். உங்களை கொண்டு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் பேதையராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த வருஷம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புது காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? கர்த்தர் உனக்காக புதிய காரியங்களை செய்வார். புதிய ஞானத்தை தருவார், புதிய வெளிப்பாடை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், புதிய விதத்தில வசனங்களை உனக்கு விளங்கி சொல்ல தருவார். ஆத்துமாக்கள் மேல் பாரத்தை தருவார். ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தருவார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள் மகளே. வாயை திறந்து சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்றேன்ப்பா. இன்னைக்கு உங்க கரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். கடந்த வருஷம்லாம் நீ ஜெபம் பண்ண, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ண. இந்த வருஷம் கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற ஆண்டு, கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிற ஆண்டு. உன் நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற காலம் இது மகளே. இதுதான் கர்த்தர் உனக்கென்று நியமித்த காலம். என்னுடையவர்களை மீட்கும் வருடம் வந்தது என்று சொன்னாரே, இது மீட்கின்ற வருடம். இந்த ஆண்டு ரட்சிப்பின் ஆண்டு. அநேக செல்வந்தர்கள் உன் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிறார்கள்.
படித்தவர்கள் உன் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிறார்கள். Professional people will come to know Christ through your word. ஆண்டவர் உன்னை கொண்டு படித்த மேன்மக்களை, மேல்மட்ட மக்களையும் ரட்சிக்க போகிறார். அது நடக்க போகிறது, அது நடக்க போகிறது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அவர் கரத்தின் கருவி நீ. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாய் உன்னை மாற்றுகிறார். மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக பங்கிடுவாய். நீ பங்கிட்டுக் கொள்ளுவாய். ஒரு அபிஷேகம் இறங்கட்டு ஆண்டவரே. ஆத்துமா அறுவடை செய்கிற அபிஷேகம். They are harvesters, oh God. அறுவடையாளர்கள் ஆண்டவரே. இவர்கள் அறுவடை பணியாளர்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் தங்குவதாக. சொல்லுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, நல்ல வசன ஞானத்தை கொடுங்க. மற்றவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை தாங்க. தெளிவாய் பேசுகிற ஞானத்தை தாங்க. அபிஷேகத்தோடு பேசத்தக்க ஒரு ஞானம் எனக்கு உண்டாகட்டு ஆண்டவரே. ஹalleluya. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் அப்படியே ஒரு புது வாசலை உங்களுக்கு திறக்க போறார். அது ஊழியத்தின் வாசல், அது ஊழியத்தின் வாசல். அந்த வாசல் வழியா போறீங்க. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருஷம் வீட்டிலும் ரட்சிப்பு, வெளியே ரட்சிப்பை தரப்போகிறார். ஹalleluya. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிடுவீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி. ஜெபாவி ஊற்றிடுமே, முழங்காலில் நின்று ஜெபித்திடவே. ஜெபாவி ஊற்றிடுமே, முழங்காலில் நின்று ஜெபித்திடவே. இரவிலும் பகல்களிலும் திறப்பில் நின்று நான் ஜெபித்திடவே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனது. ஒரு ஜெபாவி எல்லாரும் மேல ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ராக்காலங்களிலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி இயேசுவின் நாமத்தில், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் மகளை. இந்த ஆண்டு நீ கண்ணீரோடு விதைக்க போகிறாய், கம்பீரத்தோடு அறுப்பாய், அறுப்பாய். உன் நேரங்களை விதை, உன் கண்ணீரை விதை, உன் தாளந்துகளை விதை, உன் கத்த கொடுத்த ஆஸ்தியை விதை. வசனத்தை விதைக்க போய் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவள் அழுது கொண்டே போகிறாய். ஆனாலும் அறுத்த அரிகளை நீ சுமப்பாய், கம்பீரத்தோடு வருவாய், களஞ்சியத்தில் சேர்ப்பாய். பரலோக ராஜாவுக்கு மகிமை உண்டாகிற வாழ்க்கை உனக்கு பரிசாக வருகிறது, பரிசாக தருகிறார். Arise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. மௌனமா இராதே, மௌனமா இராதே. இது மௌனமா இருக்க
காலம் அல்ல. எழும்பு மகளே, ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. சிறையிருப்புகள் மாறுவதாக. சிறையிருப்பு மாறட்டும். பட்டணத்தின் சிறையிருப்பு மாறட்டும். குடும்பத்தின் சிறையிருப்பு மாறட்டும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் சிறையிருப்பு மாறுவதாக, மாறட்டும். கட்டுகள் அறுக்கப்படுவதாக. குடி பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, அசுத்த பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, எல்லா மாம்சீக இச்சைகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை. ஆண்டவரை தேட மனமற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுங்க. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தடவையாகிலும் கண்டுகொள்ள கர்த்தர் சவுல்களை பவுல்களாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, மாற்றுங்க. எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் எழும்புவார்களாக. Let them arise and shine, oh God. Oh hallelujah. Thank you Father. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்திருக்கிறேன். என் மகளே, நீ உலகத்துக்குரியவள் அல்ல, நீ பிசாசுக்குரியவளும் அல்ல. உன்னை நான் எனக்கென்று விதைத்திருக்கிறேன். உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறேன். கோபுரத்தை நாட்டி இருக்கிறேன். ஆலையை உண்டு பண்ணி இருக்கிறேன். நீ கனி கொடுப்பாய், நீ கனி கொடுப்பாய். இது கனி கொடுக்கிற ஆண்டு. உன் குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமாய் இருக்கும். Father, we give you glory, honor and praises, oh God. உங்க ஜனங்கள் எல்லாரும் மேலையும் உங்க ரத்தத்தை பூசியும்படி அடியாள் அனுப்புகிறேன். அவர்கள் வீடுகளின் ஜன்னல்களிலே சிவப்பு நூல் கயிறு இன்றைக்கு கட்டப்படுவதாக. வாசல்கள் நிலைக்கால்களில் இந்த ரத்தம் பூசப்படுவதாக. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக. இந்த ஆண்டு ரட்சிப்பின் ஆண்டா இருப்பதாக. உங்களுக்கு நன்றிப்பா. வந்த எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உங்க வாழ்க்கையில 2 முக்கியமான தேவைக்காக கடைசியா ஜெபிச்சு முடிக்க விரும்புகிறேன். அப்படி வலது கரத்தை வைத்திக்கோங்க. இந்த முகாமுக்கு வரும் பொழுது நீங்க பலவிதமான பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். I just want to pray for 2 important things. கையை வைத்திக்கோங்க. இது ஜெப வீடு. இங்க ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த வருஷம் கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மையாய் செய்து கொடுப்பார். அடுத்த வருஷம் சாட்சியா வந்து சொல்ல போறீங்க. அப்படியே கையை வைத்திக்கோங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட 2 காரியத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. அந்நாளை போல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே என் ஆண்டவர் இந்த 2 ஜெப குறிப்புகளுக்கும் பதில் தந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்க பிள்ளைங்க மேல உங்களுடைய கிருபை, உங்க இரக்கம், உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய தயவு தங்கி இருக்கட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். Thank you very much. God bless you and be with you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.